வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17/9/2025 புதன்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மை நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்குறோம். ஏன்னா இந்த வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வங்கள் செழிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா, ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னங்க பரிகாரம்னா என்னங்க அப்படின்னா, ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களோட வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிறது மூலயமா, உங்கள் வீட்டில் பூஜை அறையை சுத்தமாக விளக்கேற்றி வைக்கிறது மூலயமா, உங்கள் பூஜை அறையில் வந்து வாசனையான திரவியங்கள் வைக்கிறது மூலயமா, உங்கள் பணத்தை கூட சேர்த்து சில பொருட்கள், அதாவது வாசனை ஈர்க்கக்கூடிய அந்த மறிக்கொழுந்து, இந்த மாதிரி ரொம்ப வாசனை உள்ள திரவியங்களை வந்து உங்கள் பணத்தை கூட சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து பண ஈர்ப்பு சக்திங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துலேயுமே சரி, இதில் மட்டும் கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சயின்ஸ் ரீதியாகவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். பரிகாரம்னா என்னங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பரிகாரம் புள்ளி சூன்யங்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது பரிகாரம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவ்வளோதான். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நம்ம முன்னோர்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தவிர நமக்கு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த காலத்தில் சொன்னால் புரிஞ்சுருப்பாங்களா? புரியாது. இப்போ அதனால தான் பரிகாரங்கிற பேரில் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, வீட்டுக்குள்ளே வந்தோன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப கமகமகமான மனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி பரவாயில்ல, அந்த வீடு சுத்தமாக வச்சுக்கிறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க, அருமையாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? இப்போ மனுஷருக்கே அப்படிங்கும்போது நமக்கு நேர் ஆப்போசிட் எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நமக்கு தேவைப்படுற சக்தியாக இருந்தாலும் சரி, அப்போ வாசம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது நமக்கு எல்லாருக்குள்ளேயும் வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த பழைய காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்க, பார்த்துறீங்களா? எதுக்காக வெத்தலை பாக்கு போடுறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த வாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை சேர்ந்தது. அந்த 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருமான ஸ்தானம். நம்முடைய உடலில் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் 12 பாகம் இருக்குது. அந்த 12 பாகமும் உடலை குறிக்கக்கூடியது தான். ஒரு மனுஷன் வந்து தலை, இது கால், சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ரவுண்டாக வந்து சுற்றி படுத்துருக்கிற மாதிரி தான் அந்த கணக்கு. அதுதான் வந்து நமக்கு இப்போ தலைனா இது மேஷம்னா தலையை குறிக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய லக்கணம் வந்து மேச லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு தலையை குறிக்கும். அதே நீங்கள் இடவராக்கமாக இருந்தால் உங்களுக்கு தலையை குறிக்கும், இது காலை குறிக்கும். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒவ்வொன்று பாகமும் இயங்குது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து வாயை குறிக்கக்கூடிய இடம், சரிங்களா? அப்போ அந்த வாயை வந்து ரொம்ப கவனமாக வாசம் வீசும் பொருட்களை வாயில் வைக்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிகமான பண ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். அதனால தான் நம்ம பழைய காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்க, வெத்தலை பாக்கு போட்டே இருப்பாங்க. பட் அதுக்குன்னு அவங்களாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது அவங்களுடைய நிரந்தரமான வருமானத்தை அவங்க தக்க வச்சுக்குவாங்க. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த சேட்டன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாயில் வந்து இந்த பீடா ஜர்தாலாம் போடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க எப்போயுமே பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து அதிகமாக வந்து பணத்தோட புகழ்கிற காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அவங்களுடைய வாய்ப்பகுதியை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது மூலிமா வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது. அதுக்காக நீங்கள் இந்த மார்வாடியை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த பான் ட்ராக் போட்டு தூப்புறாங்க, அதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா வாயில் ஏலக்காய் போட்டுக்குவாங்க, வாயில் வந்து பார்த்திங்கன்னா குல்கொந்து போட்டுக்குவாங்க, வாயில் வந்து இந்த மாதிரி வாசனை வீசும் திரவியங்களை வாய்க்குள்ளே போட்டுக்குவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படிங்கிறக்காக தான், சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், செல்வத்தை ஏற்கக்கூடிய ஒரு தன்மையும் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜோதிடரை நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான பாருங்கள். இதே வந்து மஸ்ட் மேசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்குங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு திசை. அதே மாதிரி சிவப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிறமாக இருக்குது. அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பெனிஃபிட்டான கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்க? 5-1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம், சரிங்களா? தடங்கல்கள் விலகும் நாளாகும், திறமைகள் வெளிப்படும் நாளாகும், திறமை மேலோங்கும் நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. வீட்டில் அண்டா அயலாருடைய இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் வாய்ப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம், தடைகள் விலகும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது, சரிங்க? அடுத்து வந்து
மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் வந்து நீலம். சரிங்களா, அபிவிருத்திகள் உண்டான நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தினுடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உற்றார்வினுடைய ஆதரவும் கூட எனக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு, நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராகவும் நீல நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் வந்து நீலம். சரிங்களா, அதே மாதிரி 8, 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் வெளிர் பச்சை. சரிங்களா, அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் நினைத்த காரியத்தை வெற்றியோடு செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் வெளிர் பச்சை. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு 7+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வந்து பச்சை. சரிங்களா, விரயங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் அந்த அஷ்டம சனி காலங்களில் கொஞ்சம் மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, அதாவது உங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு ராசிக்குள்ளேயே வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியான நிறம் பச்சை. சரிங்களா, விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 6+7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் சந்தனம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொன்னிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உதவிகரமான நாளாகவும் சாதகமான நாளாகவும் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. திறமைகள் மேலோங்கும் நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மனைவி வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு கணக்கும் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் சந்தன நிறம். சரிங்களா, அதே மாதிரி வந்து 3+8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் அடர் பச்சை. உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் சாதகமான நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனசில் மகிழ்ச்சிகள் உண்டான நாளாகவும் இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் பச்சை. வடக்கு அடர் பச்சைங்கிறது. அதே மாதிரி 8+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா, வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. விருச்சகத்துக்கு ஏதாவது இங்கே செயல்பாடு செய்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா, மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இளம் நீலம். அதே மாதிரி வந்து வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இளம் நீளம்ங்கிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு நிறமாக இருக்குது. அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரக்க குணம் உங்களுக்கு, அதாவது நீங்கள் யாரும் இறக்கப்பட்டு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் விவாதங்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதிகமாக உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் விவாதம் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யார்ட்டையும் வாய் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் இளம் நீலம். சரிங்களா, அதே மாதிரி வந்து 3+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் நீலம். தொடர்புகளில் வியாபார தொடர்பான சில முக்கியமான வேலைகளுக்கு மூலமா நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனைவி வழி ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தகப்பனருடைய வழி ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில வம்பு தும்புகள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான ஒரு நெகட்டிவான ஷேட்ஸை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா, அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம், நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 8, 9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் நீலம். சரிங்களா, அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் தெளிவு பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி
தைரியம் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி அனுபவங்கள் உண்டான நாளாகவும், பொருள் சேர்க்கை உண்டான நாளாகவும் இருக்குது. பொருள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக இன்றைய நாளில் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல நாளாகவே இருக்குது. அதே மாதிரி 6+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அடுத்து வந்து மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அனுசரித்து செல்வது நல்லது. ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம சனி, ராசிக்குள்ளேயே சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக 17ஆம் தேதி 9வது மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 5+3 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரு. அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள். 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நாள் உங்களுக்கு அது அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.